இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நம் இதயத்தில் அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால்தான் நாம் வாழ்கிறோம். அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அலை போல என்றும் தொடரான அன்பு, அசையாத மலை போல வலுவான அன்பு. படர்வானம் போல விரிவான அன்பு, பயிரியும் நிலம் போல பரிவான அன்பு. அன்பு 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 அன்பு. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. போல தாவும் கனலான அன்பு, திசை பாயும் நீர் போல வளமான அன்பு. மென்தெண்டல் போல மெலிதான அன்பு, என்றென்றும் வாழும் நிலையான அன்பு.
அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத், யூதாஸ் அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய் ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, அன்பினால் அவனியில் ஒவ்வொரு மனிதரும் அறிமுகம் செய்யப்பட வேண்டுமே ஒழிய படிப்பு, அறிவு, அந்தஸ்து, பணம், சாதிய, இனம், மதம் இவற்றின் பெயரால் நாம் அறிமுகம் செய்யப்படக்கூடாது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. சில பேர் அறிமுகம் செய்யும்போது பார்த்துருக்கிறோம். A to Z வரை சொல்லுவாங்க. ABCD படிச்சிருக்காரு, FGH படிச்சிருக்காரு, GH படிச்சிருக்காரு, அது படிச்சிருக்காரு, இது படிச்சிருக்காரு. ஆனால் அறிவு இருக்குமா இருக்கும், ஆனால் சுத்தமாக அன்பு இருக்காது சில சமயங்களில். சமுதாயத்திலே பலர் அரசியல் தலைவர்களை கடைபிடிக்க முயற்சி எடுப்பார். காரணம், கட்சியில் சேர வேண்டும் என்ற எண்ணம். பலர் ஜாதிய தலைவர்களை கடைபிடிக்க முயற்சி எடுப்பார்கள். காரணம், சமுதாயத்தில் அந்த ஜாதி பெயர் வைத்து அநியாயங்கள் செய்வதற்காக. பலர் செல்வம் படைத்த தலைவர்களை கடைபிடிக்க முயல்வார்கள். காரணம், அவர்களின் செல்வாக்கினால் தங்கள் பொருளாதார பிரச்சனையை தீர்த்து கொள்ள. இப்படி எல்லாருமே ஏதாவது ஒரு நோக்கத்திற்காகத்தான் மற்றவர்களின் கோட்பாடுகளை கடைபிடிக்க முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் எந்தவித கோட்பாடுகளும் விழுமியங்களும் இல்லாமல் அன்பால் மட்டுமே கடவுளை கடைபிடிக்க முடியும் என்று இன்றைய இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. விவிலியம் முழுவதுமே அன்பால் நிறைந்துள்ளது. எதற்காக இயேசு அன்பால் மட்டுமே அவரை கடைபிடிக்க முடியும் என்று கூறினார் என்றால், பரிசேயர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் சமாரியர்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவும் கருதினார்கள். அவர்கள் செய்கின்ற தொழிலை வைத்து அவர்களை ஒதுக்கினார்கள். ஆனால் இயேசு அன்பால் மட்டும்தான் மற்றவர்களை அறிமுகம் செய்ய முடியும், எடை போட முடியும் என்று பரிசேயர்களின் சிந்தனை கற்களை உடைக்கிறார். அதனால்தான் சீடர்களை பார்த்து கூறி மற்றவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார். அவரின் பாதை அன்பின் பாதை, அமைதிக்கான பாதை, ஆணவத்தின் பாதை அல்ல. அவரை பின்தொடர்தல் அன்பின் பின்தொடர்தல். அவரின் கட்டளை அன்பின் கட்டளை என்று அன்பை அடித்தளமாக காட்டுகிறார். நாம் யாரை எதற்காக கடைபிடிக்கிறோம்? நம்முடைய கடைபிடித்தலில் எவற்றை பெற்றிருக்கிறோம்? இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் பார்க்குறோம்ல, எவனோட சேர்றான். எதுக்காக? பாதுகாப்புக்காக, பணத்தை பாதுகாப்பதற்காக, பணம் கிடைப்பதற்காக. அதுக்காகத்தானே இன்றைக்கு திருச்சபை சீயன்னா கத்ரீனா புனிதர்களை நமக்கு கொண்டாடுகிறது. இவர்கள் நாடுகளுக்கு இடையும் திருச்சபையிலும் அமைதியை ஏற்படுத்துவதற்காக அன்பின் பாதையை காட்டியவர்கள். இவர்களுடைய முயற்சியாலே பல்வேறு பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தன. இவ்வாறு அவர்கள் அமைதியின் தூதுவனாய் இந்த மண்ணிலே விளங்கினார். மலைப்பொழிவில் ஆண்டவர் இயேசு கூறுவார், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். நாம் இயேசு காட்டுகிற வழியிலே கத்தரின் அவர்களது வழியிலே நடக்க வேண்டுமென்று இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மேலை நாட்டிலே வாழ்ந்த மிகச் சிறந்த இசையமைப்பாளர் பாப்லோ காசல் என்பவர் ஆவார். இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி, நான் அமைக்கின்ற இசை கோர்வு அல்லது பாடல்கள் அனைத்துமே இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்தவே. என் இசையை கேட்போரது இதயத்தில் ஒருவிதமான அமைதி பரவும். அந்த அமைதியை நான் இந்த உலகிற்கு கொடுக்க நினைத்தது.
பாம்புலோ காசல் இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்த எடுத்த முயற்சி ஒருவேளை வித்தியாசமானதாக இருக்கலாம். அவரை போல இன்னும் பலரும் செய்கிறார்கள். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. ஆயிரக்கணக்கான பாடல்களை நான் டியூன் செய்து கம்போஸ் செய்து கொடுக்கிற வேளைகளிலே பிறர் இசைப்பது போல பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதில்லை. ஏன்னா அவர்கள் நிறைய பணம் செலவு பண்ணி அதை செய்கிறார்கள். நான் உழைப்பை செலவு பண்ணி இந்த இசையை அமைக்கிறேன். இதிலே ஒரு வகையான நிறைவும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு இசையும் என்னிடத்திலிருந்து வெளியே போகின்ற பொழுது மனிதருக்கும் உடலுக்கும் வாழ்வுக்கும் அமைதியும் நிறைவும் நிம்மதியும் தர வேண்டும் என்று ஆசைப்படும். அதைத்தான் நான் மியூசிக் தெரப்பி என்று சொல்கிறேன். ஒரு இசை ஒரு தெரப்பிட்டிக்காக இருக்க வேண்டும் என்பதனால்தான் அந்த ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறேன். பல தடைகள் பல தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை என்னால் நிறுத்துவதற்கான மனம் வருவதில்லை. காரணம், இதனால் 4 பேராவது பயன்பெறுவார்களே என்று வாழ்க்கையிலே அமைதியும் நிம்மதியும் நிறைவும் பெறுவதற்காக இதிலே கஷ்டப்படுவதிலே அர்த்தம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஒரு திட்டம். ஆகவே உலகிலே அன்பின் அடிப்படையிலே அமைதி ஏற்படுத்த முயல எல்லோரும் முயற்சி எடுக்க வேண்டும். தூய சியன்னா கத்திரின் வாழ்வை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் நாமும் அவரை போன்று நற்கருணை ஆண்டவரிடத்திலே அதிக பக்தி கொண்டு வாழ்வோம். இந்த உலகில் அமைதி ஏற்படுத்துகிற கருவிகளாக மாறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, அன்பை அடிப்படையாக தகுதியாக வைத்து அறிமுகம் செய்யும் சமூகம் ஒரு தெய்வீக சமூகம் என்பதை உணரச் செய்வதற்காக நன்றி. அங்கு யாரும் கைவிடப்படுவதில்லை, திக்கற்றவர்கள் யாரும் இல்லை. நீரே அவர்களை தாங்கி வழிநடத்துகிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தகைய நற்பண்புகளிலே நாங்கள் உருவாகி பிறரை உருவாக்கி அன்பின் கட்டளையை நாங்கள் கடைபிடித்து அமைதியின் பாதைக்காக எங்களை மாற்றி அமைத்திட தேவையான சூழ்நிலைகளை எங்கள் மத்தியிலே தாரும் ஆண்டவரே. ஆமென். அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உணர்வாக உணம் நிறைய அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உறவாக உடனிருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே எமக்கு அருளுமே. அமைதி அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. லா 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 லா.
அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 எமக்கு அருளுமே அமைதி அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே மாண்புயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.